ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாம் நம்ம ரோஸ் மேக் பண்ணோம். இந்த வாரம் என்ன கிராஃப்ட் மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நாள் கடகடன்னு ஓடிடுச்சு. அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட பார்த்தேன். அவ என்னோட ஹைட் ஆயிட்டான்னு நெனைக்கிறேன். அவன பார்த்ததும் ஒரு கிராஃப்ட் ஐடியா தோணுச்சு. அவன்கிட்ட இருந்து ஒரு 2 லீஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவன் வேற யாரும் இல்ல. நான் வளர்க்குற ஒரு மரம். அது என்ன மரம்லாம் தெரியாது. பட் அதுலேருந்து 2 லீஃப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அத வச்சு தான் நம்ம இன்னைக்கு லீஃப் கட்டிங் ஆர்ட் பண்ண போறோம். லீஃப் வச்சு கட்டிங் ஆர்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த வரைஞ்சுக்கோங்க. அது ஒரு ஃப்ளாரா இருக்கலாம், பிளான்ட்டா இருக்கலாம், எனிதிங் எல்ஸ் நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் என்னோட பூனையோட ஞாபகார்த்தமா கேட்டோட பாதம் வரைஞ்சிருக்கேன். கேட்டோடைய பாதத்தை நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அதை ஒரு கார்டில் நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ இது சுற்றி கட் பண்ணிட்டா ஒரு புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த புக் மார்க் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. இதை நம்ம வேல் பகுதியில் ஷேடோ அடிக்கிற இடத்துலலாம் வச்சு பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஏரியாவோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்குமே இந்த ஆர்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இதே போல ஒரு சூப்பரான ஆர்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை பை பாய்.